ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 13th நோன்பு 13 ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன நோன்பு திறக்கிறதுக்கு நான் செஞ்சேங்கிறத ஒரு சின்ன விலாக் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் முந்தானேத்து நான் அரைச்சி வச்சுருந்த கருப்பு உளுந்தில் மெதுவடை போடலான்ட்டு ஃப்ரீஜர்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டேன். அதை இப்போ வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டு அதுக்கு நான் எதுவுமே போடாமல் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அப்புறம் இதில் நான் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள், பச்சை மிளகா வேணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான எல்லாமே உப்பு கூட எல்லாமே இப்போ தான் நான் போட்டேன். உப்பு எதுவுமே நான் போடாமல் தான் ஃப்ரீஜரில் வச்சுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நான் எந்த ஃப்ரூட்ஸ்லேயும் ஜூஸ் போடலை. இந்த டேங்கு மாதிரி ஒரு பவுட்ரு வாங்கிட்டு வந்தாங்க, பொண்ணு ஆசைப்பட்டான்ட்டு. அதை தான் இன்றைக்கி நான் கலந்து வச்சுக்கிட்டேன். அது குடித்ததும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்துச்சு, ஏதோ கோல்டு வந்துடுமோ என்னமோண்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பாசி பயிரை நான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. இன்ஷால்லா அடுத்த தடவை நான் முளை கட்டுற அதை எடுக்கும் பொழுது நான் வீடியோவை போடுறேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, வருமா வராதா. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை ஃபஸ்ட் டைம்ன்றனால. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக நல்ல முளை கட்டி வந்திருக்குது இந்த பாசிப்பயிறு. நம்ம சுண்டல் போடும்பொழுது அதை உருப்படியாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். நம்ம நல்லா ஃபுல் ஹெல்த்தியோடு செஞ்சு கொடுத்துர்லான்றதுக்காக தான் நான் முளை கட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ அதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி அளவாக ஊற்றிக்குங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக வடித்து தான் விடணும். அப்புறம் அதில் உள்ள சத்தெல்லாம் வெளியே போயிடும். அதையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு உப்புலாம் எதுவும் போடாதீங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பஜ்ஜிக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் இதே மாதிரி தான் சன்னமாக நம்ம அரிஞ்சு எல்லாமே முன்னாடி நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணோம்னா ரெடியாயிரும். டக்குன்னு நம்ம வேலையை முடித்தோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கி நான் இதுலேயே சீவி வச்சுக்கிட்டேன். டெய்லியும் வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி கம்பல்சரியாக எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா என் பொண்ணு வேறு எதுவும் சாப்பிட மாட்டா. அதனால தான் நான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தவிர அவர் வேறு எதுவுமே மெதுவடை எதுவுமே சாப்பிட மாட்டா. வெங்காயம் போட்டதுன்னா ஓடியே போயிடுவா, சாப்பிடவே மாட்டா. அப்புறம் பஜ்ஜி மாவும் அந்த உளுந்து எடுத்து வச்ச கிண்ணத்துலேயே நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நோன்பு டைமில் அதிகமாக பாத்திரம் உழுகும். அதே நமக்கு ஒரு பெரிய வேலை. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா நோன்பு டைமில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்புறம் பாத்திரம் கழுவிட்டு பயங்கர ஒர்க் இருக்கும். அதுலேயே நம்ம முக்கால்வாசி டயர்ட் ஆயிடுவோம். பஜ்ஜி மாவு கலக்கும்போது வேறு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேறு போயிடுச்சு. அது வேறு ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கடலை மாவு போட்டு நான் மறுபடியும் திக்காக கரைச்சிக்கிட்டேன். எல்லாமே எல்லா டைமில் ப்ராப்பராக ரொம்ப கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன மிஷின்களா? நம்மளும் மனுஷங்க தான். அதனால் அப்பப்போ கொஞ்சம் முன்ன பின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். ஏன்னா நம்ம அவசரமாக செய்கிறோம். அதே போல் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் எல்லாமே நல்லா அமைஞ்சாதான் நான் வீடியோ எடுக்கும்பொழுது நல்லா அமைஞ்சாதான் நான் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் அப்லோடே பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். சரி நெக்ஸ்ட் டைம் நல்லா வருதா அப்படி நெக்ஸ்ட் டைம் பார்த்து நல்லா அமைஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா தான் நாங்கள் வீடியோவிலே போடுவோம். எல்லா வீடியோஸும் அப்படி தான் என்னுடைய வீடியோஸில். பாருங்கள் பாசிப்பயிறு வேறு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நான் தண்ணி ரொம்ப அளவாக வச்சுருந்தேன். அதை ஒரு சைடில் நம்ம தாளிச்சிக்கலாம். அது தாளிக்கும் பொழுது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுங்க. வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்காவது போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நமக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது முழு சக்தியுமே நமக்கு கிடைக்கிது. பாசிப்பயிறு இனி ஒவ்வொரு பயிர் வாங்கி வச்சுருக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர் நம்ம செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு. ஏன்னா முளை கட்டி வைக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. முளை கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை துணியில் போட்டு வச்சு பரப்பி போட்டு வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம அதை செய்கிற மாதிரி வருது. முளைக்கட்டு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் ஒரு பாக்ஸில் போட்டு. ஏன்னா வெளியில் வச்சுருந்தா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பொருளும் பார்த்து செய்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நீங்கள் வதங்கினதும் அதுலேயே உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சுண்டல் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேங்காய்லாம் போடலை. தேங்காய் நான் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, நான் போடலை. ஏன்னா மீதி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அது தேங்காய் போட்டால் எப்படியோ ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இது கரெக்டாக தான் போச்சு. நான் இன்றைக்கி அளவாக தான் செஞ்சுருந்தேன்.
நான் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நான் வந்து எல்லாமே அளவாக தான் செஞ்சுக்குவேன். அப்படி மீதி இருந்தால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணிக்குவேன். நான் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், கீழே குப்பையில் கொட்டவே மாட்டேன். எனக்கு வந்து அது பழக்கம் எப்போவுமே இருந்ததே இல்லை. நான் கீழே கொட்டுற பழக்கமே இருந்தால் அளவாக செஞ்சுருவேன். இல்லாட்டி மீதி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எப்போவுமே நம்ம ஒரே கரெக்டாக செய்ய முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும். அது அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு வந்து கீழே போடுறது குப்பையில் போடுறது அந்த பழக்கமே இருக்காது. யாருமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை வந்து நம்ம எப்போவுமே வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அந்த கான்செப்ட் தான் நான் என் பசங்களுக்கும் அதையே தான் நான் சொல்லி சொல்லி வளர்த்துவேன். எனக்கு வந்து அது வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. நல்லா இல்லைனாலும் கூட நான் மறுபடியும் மறுநாள் நான் கூட வச்சு சாப்பிட்ருவேனோட என் பிள்ளைங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் இந்த விஷயத்தில். அப்புறம் நான் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் மாவு கொஞ்சம் லிக்யூடாக போயிடுச்சு, அதனால கொஞ்சம் எண்ணெய் வேறு இழுத்த மாதிரி போயிருந்துச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் மாவை ஆட் பண்ணி தான் நான் கொஞ்சம் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். அதே போல் தான் சாப்பாடும் மீதி இருந்துச்சுன்னா நான் அப்படியே இந்த சாப்பாட்டிலே மறுபடியும் நான் போட்டு வந்து ஆக்கிக்குவேன். அவங்க வடித்து தான் செய்வோம் எப்போவுமே. அது லாஸ்ட்டாக நம்ம சாப்பாடை வெந்து நல்லா தண்ணிலாம் கொதி வர கடைசி நேரத்தில் அந்த சாப்பாடு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மீதி இருக்க சாப்பாடை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிளறி வடிச்சிட்டோம்னா அப்படியே சுடுசோறு மாதிரியே ஆகிடும். நான் வந்து அந்த மாதிரி கீழேலாம் எதுவுமே கொட்ட மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு தயிர் ஊற்றி கரைச்சி கூட பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்துருவேன். அது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தி. அது ரொம்ப ரொம்ப இன்னும் ஹெல்த்தி. அந்த மாதிரி கொடுக்குறது பெஸ்ட்டு. பனிக்காலத்துலலாம் அப்படியே சாப்பாடு போட்டு ஆக்கிடுவோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் அந்த மாதிரி தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்துருவோம். ஏதோ மொத்தத்தில் நாங்கள் வந்து செஞ்சுருவோம். அதே போல் வளவளனும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுவேன் என்னுடைய வீடியோஸில். எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தியாக போகாமல் இருக்கணுமோ அந்தளவுக்கு நான் பார்த்துக்குவேன். ஏன்னா என்னுடைய வீடியோஸை நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்களே, அதுக்காக நான் வந்து நல்ல நல்ல கான்செப்டாக தான் கொடுக்கணும்னு நான் வந்து என் மைண்டில் வந்து நான் செட் பண்ணிக்குவேன். எப்போவுமே அப்படி தான் என்னோடய வீடியோஸில். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி புட்டிங் ஐட்டம்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா நேற்று கடல் பாசி இருந்துச்சு, அதையே வச்சுக்கிட்டோம். வேறு எதுவுமே செய்யலை. அதான் நோன்பு கொஞ்சம் கடைசி ஆக ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இது இவ்வளோ தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். வடை போட்டது வந்து நான் காட்டலை. மெதுவடை போட்டது. மெதுவடை வந்து நான் தயிர் வடையாக போட்டுக்கிட்டேன். மெதுவடை ஏன்னா ரொம்ப நாள் தயிர் வடை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதை நான் எடுக்கவே இல்லை தயிர் வடை. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக செய்யும்பொழுது நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தயிர் வடை, அப்புறம் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் தர்பூசணி பழம், மாதுளம்பழம், இதான் சுண்டல், பாசிப்பயிறு சுண்டல், கடல் பாசி, வெள்ளரிக்காய் கொஞ்சம் அறுத்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு கஞ்சி சும்மா கொஞ்சோண்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ஸ்பெஷலு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்திட்டு நாங்கள் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப சுக்ரியா. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு வரும்.